அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நம்முடைய புழக்கத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய அலுவல் வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அந்த தேதி, இந்த நாட்காட்டி முறைகள் எல்லாம் ஒரு ஆங்கிலேய நாட்காட்டி, ஆங்கிலேய அந்த நாட்காட்டிகளை தான் நாம் பின்பற்றி வருகிறோம். ஹிஜ்ரி இந்த வருடம் இஸ்லாத்தினுடைய நாட்காட்டிகளாக வரலாற்றிலே நாம் அறிகிறோம். எப்படி ஆங்கில புத்தாண்டினுடைய துவக்கம் ஜனவரியாக இருந்து அதனுடைய முடிவு டிசம்பராக இருக்கிறதோ, அதே போல ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்கம் முஹர்ரம், ஹிஜ்ரி ஆண்டினுடைய கடைசி மாதம் தில்ஹஜ்ஜ மாதம். இந்த தில்ஹஜ்ஜா மாதத்திற்கு, இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்திற்கு விடை கொடுத்து ஹிஜ்ரி புத்தாண்டினுடைய துவக்க மாதமான முஹர்ரமிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு வரலாற்று தகவலாகத்தான் நாம் அறிந்து கொண்டு வேண்டுமே ஒழிய, ஹிஜ்ரி புத்தாண்டு என்ற அடிப்படையிலே எப்படி மற்ற வருடங்களை எல்லாம் ஆங்கில வருட பிறப்பை ஹாப்பி நியூ இயர் என்றெல்லாம் அறிவை அடமானம் வைத்து அவர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்களோ, அதுபோன்று இந்த ஹிஜ்ரியினுடைய இந்த புத்தாண்டையும் கொண்டாடி மகிழ்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கலை. இது வெறும் வரலாற்று செய்தி, ஒரு தகவலாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் முஹர்ரம் மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் இஸ்லாத்திலே உண்டு. தொடர்ச்சியாக அறிவோம், இறையருளை பெறுவோம்.